பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 40 நாள் ஜெபத்தின் 35வது நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் ஸ்தோத்திரம், யோசபாத் ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோசபாத் யூதாவை அரசாண்ட யோசபாத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவன் ராஜாவாகிற பொழுது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் 35வது நாள். அவர் எத்தனாவது வயசில் அவர் அரசாண்டார் என்று பார்க்கும் பொழுது 35வது வயதில் அவர் அரசாண்டு 25 வருடம் எருசலேமில் அரசாண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 நாம் வாசிக்கும் பொழுது அவன் வாசிங்க. தானியங்களையும் வைத்தான். தானியங்கள் என்று சொல்லும் பொழுது காவர் படை. பாருங்க, அவன் எருசலேமுக்கு விரோதமாக பலப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியங்கள் என்று சொல்லும் பொழுது காவர் படை என்று சொன்னேன். பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்பதை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணாராம்? பாகால்களை அவர் தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் அவர் என்ன பண்ணாராம்? நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. பாருங்க, அவர் என்ன செய்யலையே, ஆண்டவர் அவரோடு இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா அவர் யாரை தேடலையா? பாகால்களை தேடலையா? அன்று இருந்த ராஜாக்கள், யோசபாத் இருந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள் எல்லாமே எப்படி போயிட்டாங்க? அவங்க சோரம் போயிட்டாங்க. அவங்க பாகால்களை தேடி அவங்க என்னவாயிட்டாங்க? சோரம் போன ராஜாக்களாய் போயிட்டாங்க. ஆனா இந்த யோசபாத் எப்படிப்பட்டவராய் இருந்தார்னு பார்க்கும் பொழுது அவர் பாகால்களை தேடலையா, தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி. ஆசா ஒரு நல்ல ஒரு ராஜாவாய் இருந்து தன்னுடைய தகப்பனுடைய வழியில அவர் என்ன பண்ணாராம்? தேவனை தேடி இஸ்ரவேலருடைய செய்கையின்படி நடவாமல். இஸ்ரவேலுடைய செய்கையெல்லாம் என்ன செய்கைன்னு சொல்லுங்களேன். விக்கிரக ஆராதனை, பாகல்களை வணங்குறது, விக்கிரக வழிபாடு, முறுமுறுக்கிறது, தேவனை கூவப்படுத்துவது, இந்த செய்கையின்படி அவர் நடவாமல் ஆண்டவருடைய தேவனுடைய கற்பனையின்படி அவர் என்ன பண்ணாரா? நடந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல வந்து யோசபாத் செய்த 6 நல்ல காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, பாகால்களை அவர் என்ன பண்ணல? தேடாம தன்னுடைய முன்னோர் தகப்பனாகிய தாவீதின் வழியை அவர் என்ன பண்ணார்? பின்பற்றினார். 2வது, தன்னுடைய தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் ஆண்டவருடைய கற்பனையின்படி நடந்தார் என்று. அப்படி அவர் நடந்ததினால 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 5, 6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஐஸ்வர்யமும் காணிக்கையும் கனமும் எப்படி இருந்ததா? மிகுதியா இருந்ததா. ஒரு ஆமீன் சொல்லுவோமே. நாம கர்த்தரை கனப்படுத்தினால் அவர் நம்மளை என்ன பண்ணுவார்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு பிரியமா நம்ம நடக்கிறோமோ, கர்த்தருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு மகிமையாய் அவருக்கு பிரியமாய் நம்ம எந்த அளவுக்கு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு என்ன பண்ணாங்களாம்? பகுதி காணிக்கையெல்லாம் கொண்டு வந்தார்களாம். மற்ற ராஜாக்கள் எல்லாம் பகுதி காணிக்கைகளை கொண்டு வந்தாங்களாம். கனத்தை செலுத்தினாங்களாம், மரியாதை செலுத்தினாங்களாம். கனம் எப்படி இருந்ததா? அவருக்கு மிகுதியாய் இருந்ததா. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே.
2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கர்த்தருடைய வழிகளில் அவருடைய இருதயம் எப்படி இருந்ததா? உற்சாகமா இருந்ததா. ஒரு ஆமீன் சொல்லுவோமே. ஆண்டவர் சொல்றார், ஒருவனுடைய வழிகள் எனக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட எப்படி இருப்பாங்களாம்? சமாதானமா இருப்பாங்களாம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நமக்கு யாரெல்லாம் சத்ருவா இருக்கிறாங்களோ, நம்மளை பார்த்து பகைக்கிற அநேகரை நம்ம கிட்ட ஆண்டவர் எப்படி கொண்டு வருவாரு? ஏன் உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன்னு தெரியல, ஏன் உங்களை பகைச்சனே தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளோட சமாதானமா வருவாங்களாம். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. அப்ப பாருங்க, இந்த இடத்துல யோசபாத் கர்த்தருடைய வழிகள்ல நடப்பதற்கு அவருடைய இருதயம் எப்படி இருந்ததா? உற்சாகம் கொண்டதான். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்துமா, நிறைய பேருடைய இருதயம் வழி விலகி இருக்கிறது. இருதயம் மாத்திரம் எங்க இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, உதட்டளவுல என்ன தேடுறீங்க, உங்க இருதயம் எப்படி இருக்கு? எனக்கு தூரமா இருக்கு. இன்னைக்கு சபைக்கு வந்து கூட இருதயம்லாம் எங்க இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கோ, உங்களுடைய இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் உங்களுடைய பொக்கிஷம். உங்களுடைய இருதயம் பொன் மேலேயோ பொருள் மேலேயோ இல்ல வேற எது மேலேயா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அதுல உங்க மேல எப்படி இருக்க மாட்டார்? பிரியமா இருக்க மாட்டார். உங்களுடைய இருதயம் முழுவதும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை தேடுவதில் உற்சாகமா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. நம்ம 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம நம்மளுடைய செய்கைகளை கர்த்தருக்கு என்ன பண்ணணுமா? ஒப்புவிக்கணுமா? நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய செயல்களை எல்லாம், நம்மளுடைய நடக்கைகளை எல்லாம் நம்ம கர்த்தருக்கு ஒப்புவித்து நாம் வாழ்ந்தோமானால் அவரே என்ன பண்ணுவாரா? நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் இதை செஞ்சிருக்கேன்ப்பா, ஆண்டவரே நான் இதை பண்ணியிருக்கேன்ப்பா. பாருங்க, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சரி. என்னப்பா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:3. உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளுடைய நினைவுகள் நல்லதா இருந்ததுன்னா அதை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. நம்மளுடைய நினைவுகள் நல்ல நினைவுகளா இருந்ததுன்னா அந்த யோசனை, நம்மளுடைய யோசனைகள் எல்லாவற்றையும் உறுதிப்படுமா. ஒரு ஆமீன் சொல்லுவோமே. நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தால். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. அப்ப பாருங்கள், நம்முடைய செய்கைகளை அவர்கிட்ட என்ன பண்ணிடணும்? ஒப்புவித்தோம்னா நம்ம யோசனைகள் எல்லாமே உறுதிப்படும். ஆண்டவர் நமக்கு சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை அவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. அப்ப பாருங்க, அவன் யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் அவர் என்ன பண்ணாராம்? உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய, அந்த வசனம் மட்டும் வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனியேலையும் மிகாயாவையும் இவர்களோடு கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, நேபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியரான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். பாருங்க, எதற்காக அவர் வந்து யூதாவில் எதற்காக அவர் வந்து இப்படிப்பட்ட லேவியர்களை, ஆசாரியர்களை, வேத பாரகர்களை எதற்காக அனுப்பினார்னா, உபதேசிக்கிறதற்காக என்ன பண்ணாரா? உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய இத்தனை நபர்களையும் என்ன பண்ணாரா? யூதா பட்டணத்திற்கு அனுப்பினாரா. ஒரு ஆமீன் சொல்லுவோமே. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். உபதேசம் ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இதுதான் உபதேசம். இந்த உபதேசத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்தோமானால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் நல்ல ஒரு திராட்சை செடியாய் இருக்கிறார். அந்த திராட்சை செடியிலே நிலைத்திருக்கிற கொடிகளாய் நாம் இருப்போமானால், அவருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருப்போமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்?
நாம் அவருக்குள்ள, அவர் நமக்குள்ள இருந்தோமானால் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அவர் அதிக அதிகமாய் நம்மளை என்ன பண்ணுவாரா, சுத்தம் பண்ணுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, இந்த இடத்துல அவர் யூதாவின் பட்டணங்களிலே இந்த யோசபாத் என்ன பண்ணாராம், உபதேசம் பண்ணும்படிக்கு தன் பிரபுக்களை எல்லாம் என்ன பண்ணாராம், அனுப்பினாராம். 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு என்ன பண்ணாங்களாம், ஜனங்களுக்கு போதித்தார்களாம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அப்போ இவர்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்து கொண்டு ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்களாம், போதனை செய்தார்களாம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இதற்கு என்ன பண்ணார் இந்த யோசபாத்து, பிரபுக்களையும் வேதபாரகரையும் அனுப்பினாராம் யூதா பட்டணத்துக்கு. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியத்தை இந்த ராஜா செய்தார் பாருங்க. அடுத்து பாருங்க, 17:10 யோசபாத்தோடு அந்த அநேக பிரபுக்கள் வந்து கர்த்தர் இந்த யோசபாத்தோடு இருக்கிறார் என்பதை அறிந்து யாரும் இவர்கிட்ட யுத்தம் பண்ணவே வரலையாம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. யாரும், ஆண்டவர் சொல்லுவார், யுத்தம் யாருடையது, என்னுடையது. நம்ம கூட கர்த்தர் இருந்தாரானால் யாரும் நமக்கு முன்பாக, ஒருவனும் நமக்கு எதிராக முன்பாக நிற்கவே முடியாது. எதிர்த்தா வர முடியும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஏன்னு கேளுங்க, ஆண்டவர் அந்த யோசபாத்தோட இருந்தார். அதனால எந்த சத்துருக்களும் அவருக்கு முன்பாக என்ன பண்ணலையா, யுத்தம் பண்ண புறப்பட்டு வரலையா. அதுக்கு பதில் வேற ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா, காணிக்கைகளையும் பகுதி பணத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொட்டினாங்களாம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நம்ம பணத்தை தேடி ஓட தேவையே இல்லை. நம்மளுடைய செய்கைகள், நம்முடைய செயல்கள் அவருக்கு பிரியமா இருந்தா பணம் நம்மளை தேடி வரும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எல்லாமே, எல்லா ஐஸ்வர்யமும் சம்பத்தும் எல்லாம் நம்மளை தேடி வரும். நமக்கு எப்படா இது இவ்வளோ நாள் நம்ம தேடினோம் கிடைக்கலையே, இப்போ எப்படி நம்மளை தேடி இது தானா வருதுன்னா, நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நம்ம ஆராய்ந்து எது அவருக்கு பிரியம், எது அவருக்கு பிரியமான காரியம் என்பதை அறிந்து நாம் செயல்பட்டோமானால் நம்ம யோசிப்பதற்கும் நாம நினைப்பதற்கும் மேலாக அதிகமாக நமக்கு அவர் என்ன பண்ணுவார், செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இதை இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணாரா, நிறைவேற்றினாராம். பாருங்க, அந்த யோசபாத்தினுடைய நாட்களில் அவருக்கு எந்த யுத்தமும் அவர்கிட்ட பண்ண வரவே இல்லையா. அதுக்கு பதில் பகுதி பணத்தையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட கொடுத்தார்களாம். அடுத்து 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துல பாருங்க, யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானாராம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. பாருங்க, வர வர அவர் எப்படிப்பட்டவராயிட்டாராம், பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நாமளும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமளும் ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசைப்படுறாரு, வர வர நம்ம விருத்தியாகணும், வர வர நம்ம பெரியவர்களாகணும், அநேகர் மதிக்கத்தக்கதான மகிமையுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், வைப்பார். உண்மையாய் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தோமானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளையும் ஆசீர்வதிப்பார், நம்மளையும் பெரியவர்களாக்குவார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எங்கேயோ கீழே கடந்த எண்ணெய் எங்கே வந்து நிறுத்தி வச்சாரு, மேலே நிறுத்தி வச்சார். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இருந்த எண்ணெயே ஆண்டவர் இங்கே வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அப்போ வர வர மிகவும் பெரியவனானாரா இந்த யோசபாத்து. 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்துதான். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. பாருங்க, மிகுந்த ஐஸ்வர்யம் கனம். யார் பார்த்தாலும் யோசபாத்தை பார்த்தா என்னது ஒரு சல்யூட். இன்றைக்கு நாமளும் நம்மோட கர்த்தர் இருந்தாங்கன்னா பார்க்குறவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஏம்மா நீங்கள் வந்தீங்களே ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, நீங்கள் வந்தீங்களே 2 வார்த்தை பேசிட்டு போங்க. எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. சடன்லியே நான் என்ன பண்ணேன், ஒரு துணியை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு இது பிடிச்சி தரீங்களான்னு கேட்டேன். அவங்க என்ன ரொம்ப தாழ்மையானவங்க, இந்துவாக இருந்தால் கூட அவங்க ரொம்ப ஒரு தாழ்மையானவங்க. சேரில் உட்காருங்கன்னு என் கால் கிட்ட அவங்க உட்காந்துருந்தாங்க. நீங்கள் மேலே உட்காருங்கன்னு உட்கார வச்சு அவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும் போது கோடீஸ்வரி அவங்களுடைய பிரச்சனை ப்ராப்ளம் எல்லாம் சொல்கிறாங்க. அதை நான் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் சொன்னேன். அப்போ நான் போகும்போது ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், எதுக்காகன்னு சொல்லி கேட்டேன். உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு, எனக்கு ஏதோ மனசு பாரம் இறக்கி வச்ச மாதிரி சமாதானமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நம்ம கிட்ட பேசுகிறவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட பேசிட்டு போங்க,
எனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போங்க, எனக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா இப்படிப்பட்ட விசேஷங்கள் எல்லாம் நடக்கும். நீங்க ஆச்சரியப்படாதீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அப்ப பாருங்க, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் என்னாச்சாம், உண்டாச்சாம். அப்போ யோசபாத்துக்கு இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு வரும்போது, இப்போ எப்பவுமே நம்ம மனுஷங்களா இருக்கும் பொழுது நன்மையும் நமக்கு, நம்ம ரெண்டு குணம் இருக்கும் ஒரு மனுஷங்க கிட்ட. நல்ல விஷயமும் இருக்கும், அதே நேரத்துல என்ன இருக்கும், ஏன்னா 100% நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரோட இதுக்கு போயிடுவோம், தெய்வீகத்தை யாரும் தொடவே முடியாது. அவர் கிட்ட கூட நம்ம என்ன பண்ண முடியாது, நெருங்கவே முடியாது. அதான் சொல்றாரு யோவான் ஸ்நானன் சொல்றாரு, உம்முடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் தொடுவதற்கும் எனக்கு என்ன இல்லை, எனக்கு தகுதியே இல்லைப்பா. நான் உங்ககிட்ட ஞானசனம் எடுக்க நீங்கள் என்ன ஞானசனம் எனக்கு கொடுன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷித்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு. அப்போது இந்த இடத்துல யோசபாத்து பண்ணின தப்பு என்னன்னா, அவர் யாரோட சம்பந்தம் கலந்தார்னா, ஆகாபோடே அவர் என்ன பண்ணாராம், சம்பந்தம் கலந்தாராம். பாருங்க, ஆகாப் யாருன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். ஏசபேலுடைய கணவர் தான் யாரு, ஆகாப். ஆகாப் யாரு, ஆண்டவரை விட்டு விலகி பாகால்களையும் விக்கிரகங்களையும் தோப்புகளையும் கன்றுக்குட்டிகளையும் உண்டு பண்ணவன் தான் யாரு, ஆகாப்போடு இவர் என்ன பண்ணாரா, சம்பந்தம் கலந்து ஆகாப்போட யுத்தத்துக்கு போகிறதுக்கு இவர் என்னன்னாரா, என்னுடையதெல்லாம் உங்களுடையது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஆகாப்போட யுத்தம். ஆகாப்ப வந்து கூப்பிடுறாரு இவரை, என் கூட நீங்க என்ன பண்ணுங்க, யுத்தத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவரும் என்ன பண்றாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆகாப்போட என்ன பண்றாரு, யுத்தத்துக்கு போறாரு. போகும்பொழுது ஆகாப் என்ன பண்றாரு, நான் வந்து ராஜவஸ்திரம் தரிக்காம நான் வந்து சாதாரண சோல்ஜர் போல, நானும் போர் வீரர்கள் போல நான் போறேன், நீங்க ராஜவஸ்திரத்தை போட்டு என்ன பண்ணு, நீங்க வாங்கன்னு சொல்லி 2 பேரும் 2 ரதத்துல போய் எதிரிகளோட போய் யுத்தம் பண்ற இடத்துல என்ன ஆச்சுன்னா, யோசபாத்தை தான் அப்ப எதிரிகள் ராஜா என்ன சொன்னாரு, எதிரியின் ராஜா என்ன சொன்னாரு, ராஜாவை பார்த்து நீ என்ன பண்ணு, ராஜாவை பார்த்து கொன்னுடு, மற்ற ஆட்களை விட்டுடுன்னு சொல்லும் பொழுது, இங்க இஸ்ரவேல் ராஜா என்ன வேஷம் போட்டிருக்காரு, அவர் நார்மலா வந்திருக்காரு. ஆனா இந்த இடத்துல யோசபாத்து வந்து யுத்த ட்ரெஸ்ல வந்திருக்கிறதுனால, யுத்த ஆடையில வந்திருக்கிறனால இவரை பார்த்து போய் அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, உடனே ஒரு கூக்குரல் இடுறாரு. அதை கர்த்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த அவனுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தாராம். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. அனுசாரி என்றால் ஹெல்ப், உதவி. ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவன் கூக்குரல் இடும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, உதவி செய்தார். எதை பார்த்து உதவி செய்யறார், இவன் தீயவனோட சேர்றானே, தீவனோடு போறானேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அவனை என்ன பண்ணல, கை விடவே இல்லை. இன்னைக்கு நாமளும் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன பண்றோம் நம்ம வாழ்க்கையில, சில தவறுகள் இல்லை, நிறைய தவறுகள் நம்ம பண்றோம். ஆனாலும் அந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவர் நம்ம கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது நமக்கு என்ன பண்றாரு ஆண்டவர், நம்மளுடைய பாவம் நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்தையும் பார்க்காம நமக்காக உதவி செய்ய என்ன பண்ணிடுறாரு, ஓடி வந்துடுறாரு. அதே போலதான் யோசபாத்துக்கும் கூப்பிட்ட ஒரு குரலுக்கு ஆண்டவர் ஓடி வந்து அவனுக்கு அனுசாரியாய் இருந்து அவனை என்ன பண்ணாராம், மற்றவர்கள் கொலை செய்யாத அளவுக்கு திசை திருப்பி விட்டாராம். மற்றவங்க எங்கேயோ எய்த அன்பு ஆகாபுடைய அந்த சிரசுல போட்டிருக்கிற அந்த தலை கவசம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள உருவி போய் குத்திச்சான். பாருங்க எப்படி வருது பாருங்க பிரச்சனை. ஒருத்தன் கூட கத்தரி இல்லைன்னா இப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் நேரிடும். தலை கவசம் போட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுச்சு, அதுக்குள்ள பூந்து போய் அவன் என்ன பண்ணிச்சு, அந்த அம்பு குத்துச்சு. ஆனா இங்க சுத்தி கொலை பண்ண வராங்க, சுத்தி வந்து இவரை குத்த வராங்க. ஆனாலும் கர்த்தர் இவனை கொலை பண்ணாத அளவுக்கு, இவரை குத்தாத அளவுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, இவர் கிடையாது ராஜா, இவர் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனாதிபதி சொல்றான். உடனே அவனை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, யோசபாத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. இப்படி கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரா, உதவி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஜனங்களை கர்த்தரிடத்துல இவர் என்ன பண்ணாரா, திரும்ப பண்ணினாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. ஆண்டவரை விட்டு திரும்பி இருக்கிற ஜனங்களை இவர் என்ன பண்ணாரா, கர்த்தர் பக்கமாய் திருப்பினாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இன்றைக்கு ஆண்டவரை அறியாத எத்தனையோ ஜனங்க எங்க இருக்காங்க, வெளியில இருக்கிறாங்க, பின்மாறி போய் வெளியில இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வாங்கப்பா சபைக்கு வாங்க, இப்படி இருக்காதீங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, என்ன பண்ணுங்க,
ஆண்டவரை தேடுங்க, விக்கிரகம் பக்கம் போகாதீங்க, ஆண்டவர்கிட்ட வந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கைன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மற்றவர்களிடத்துல சொல்லி ஒரு ஆத்மாவை திரும்பவும் அந்த ஆத்மாவை திரும்ப கொண்டு வர்றவன் திரளான பாவங்களை மூடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆத்மா, கெட்டு போகிற ஆத்மா, அழிந்து போகிற ஒரு ஆத்மாவை திரும்ப ஆண்டவர்கிட்ட திருப்பி கொண்டு வர்றவன் திரளான பாவங்களை என்ன பண்ணுவானா, மூடுவானா, அந்த ஆத்மாவை ரட்சிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது போல இந்த யோசபாத் ஜனங்களை கர்த்தரிடத்துல திரும்ப பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 19ஆம் அதிகாரம் 7 11 வரைக்கும் பார்க்கும் பொழுது பாருங்க, அவன் யூதாவின் பட்டணத்தில் நியாயாதிபதிகளை அதை வாசிங்களேன். நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதிகளை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரித்து அவங்களுக்கு காரியங்களை, அவங்களுக்கு ஒரு கேஷனை கொடுக்குறாரு. நியாயாதிபதிகளுக்கு என்ன பண்றாரு, ஒரு கேஷனை கொடுக்குறாரு. நீங்க பயத்தோட நீங்க நியாயம் விசாரிக்கணும், நீங்க நியாயத்தை நியாயமா நீங்க விசாரிக்கணும். ஜனங்களிடத்துல என்ன பண்ணக்கூடாது, நீங்க சில பேர் பணத்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, நியாயத்தை திருப்புவாங்க. லஞ்சத்தை கொடுத்து நியாயத்தை என்ன பண்ணுவாங்க, திருப்புவாங்க. நீங்க அப்படி செய்யவே கூடாது. நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நியாயத்தை நியாயமா நீங்க என்ன பண்ணணும், நீங்க எச்சரித்து நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஒரு கட்டளைய கொடுக்கிறாரு. அதுலயே வாசிங்களேன், 9ஆம் அதிகாரம் 10:9 போடுங்க. ம் 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 போதுமா? பாருங்க, நீங்க கர்த்தருக்கு பயந்து 11 பாருங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடு உத்தமத்தோடு நீங்க என்ன செய்யணும்னா, இதோ ஆசாரியனாகிய அமசியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் 12 போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உத்தமனுக்கு கர்த்தர் எப்படி இருப்பாரு பாருங்க, உத்தமமாய் நீங்க நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு, துணையாய் இருப்பார். நீங்க நியாயம் விசாரிக்கும் பொழுது உத்தமமா நீங்க என்ன பண்ணணும், நியாயமா நீங்க நியாயம் விசாரிக்கணும். அப்படி நீங்க நியாயம் விசாரிச்சீங்கன்னா நேரஸ்தராய் இருக்க மாட்டீர்கள், நீங்க குற்றவாளிகளாய் இருக்க மாட்டீர்கள். நேரஸ்தர் என்றால் குற்றவாளிகளாய் நீங்க தெலுங்குல என்னமா சொல்வீங்க நேரஸ்தருக்கு? ஓ, தெலுங்கு வேர்டு தானே அது. அப்போ நீங்க குற்றவாளிகளாய் இருக்க மாட்டீங்க. அப்போ நம்ம மேல எந்த ஒரு குற்றமும் சுமரக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம நியாயத்தின்படி, முகத்தின்படி, வெளித்தோற்றத்தின்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீர்ப்பு செய்யக்கூடாது. உள்ளதை உள்ளபடியும் இல்லதை இல்லபடியும் நம்ம சொல்லணும். இதற்கு மிஞ்சி போனா நம்ம அது என்னவா மாறுமா, பாவமா மாறுமா? ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த வகையிலையும் சரி நம்ம நியாயத்துக்கு எப்பவுமே துணை போகணும், அநியாயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, துணை போகவே கூடாது. இந்த ராஜா ஒரு ராஜாவா ஆளுகை செய்யற ஒரு ராஜாக்கு எவ்வளோ விஷயங்கள் வரும், எவ்வளோ விதமான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அவருக்கு லஞ்சங்களும் சரி, பரிதானங்கள், எவ்வளோ விஷயங்கள் அவரை அவருக்கு கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் தாண்டி அதை எல்லாத்தையும் உதறி அவர் எப்படி நியாயாதிபதிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவர் எவ்வளவு கற்றுக்கொண்டிருப்பார். அவர் நடக்கிறனால தானே அது கற்றுக் கொடுக்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அவர் கடைபிடிக்கிறார், அதனால நியாயாதிபதிகளுக்கு என்ன பண்றாரு, கற்றுக் கொடுத்து நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யுங்க, கர்த்தருக்கு பயபக்தியாய் இருந்து நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அனுசரிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, அடுத்தது பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:1-2 வாசிப்போம். பாருங்க, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இதுதான் ரொம்ப மெயினான விஷயம். இதற்கு முன்பாக அவர் செய்த காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஒன்னொன்றா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் சொன்ன காரியத்தெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு, பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில நடந்தார். 2வது, தன்னுடைய தகப்பன் தேவனை தேடி
ஆமா, இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் தேவனுடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு அவர் என்ன பண்ணாரா? நடந்து கொண்டாராம். அடுத்து 3வது பாருங்க, அவர் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு அவருடைய இருதயம் எப்படி இருந்ததா? உற்சாகம் கொண்டதா இருந்ததா. அடுத்தது பாருங்க, சொல்லுங்கம்மா. அடுத்தது உபதேசம். அவர் என்ன பண்ணார்? யூதாவின் பட்டணங்கள் தோறும் உபதேசிக்க பண்ணும்படியாக பிரபுக்களை அவர் என்ன பண்ணாரா? ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, நியாயாதிபதிகளை, நியாயமாய் விசாரிக்கிற நியாயாதிபதிகளை அவர் என்ன பண்ணாரா? ஏற்படுத்தினார். நீங்க உள்ளத உள்ளபடி கரெக்டா என்ன பண்ணணும்? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக நீங்க நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லி நியாயாதிபதிகளை என்ன பண்ணணும்? ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. சாரி, 5வது காரியம் வந்து கர்த்தரிடத்துல ஜனங்கள் என்ன பண்ணார்? திருப்பினார். 6வது தான் நியாயாதிபதிகளை என்ன பண்ணாரா? ஏற்படுத்தினாரா. இந்த 6 நல்ல காரியங்களை அந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணாரு? அவர் ராஜ்யம் பண்ணின அந்த 35வது வயதுல அவர் என்ன பண்ணாரு? இந்த 6 காரியத்தையும் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முக்கியமான ஒரு சம்பவத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். பாருங்க, மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் அவங்க எல்லாமே யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண என்ன பண்றாங்க? வராங்க. 3ஆம் அதிகாரத்துல யோசபாத் மிகவும் பயந்து, பாருங்க, அவர் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை என்ன பண்ணாரா? கூறுவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு ராஜா பயப்படுறாருன்றது எவ்வளவு ஒரு இது என்ன சொல்லுவோம்? அது ஒரு ராஜா போய் பயப்படலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜானா என்ன சொல்லுவாங்க? ஒரு தைரியம், ஒரு கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், படபடையா என்ன பண்ணிடுவாங்க? வந்து நிப்பாங்க. ஆயுததாரிகள் வருவாங்க, யானைப்படை, குதிரைப்படை, அந்த படை, இந்த படை, எல்லா படையும் வரும். ஆனா யோசபாத்துக்கு தெரியும், கர்த்தர் அல்லாமல் நமக்கு யுத்தத்துல ஜெயம் கிடையாது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. ஆகாபோட யுத்தத்துக்கு போகும் பொழுது அவர் என்ன சொல்வாருன்னா, ஆகாபு கிட்ட, நீங்க தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு என்ன பண்ணுங்க? விசாரிங்க, இந்த யுத்தத்துல ஜெயம் கிடைக்குமா, இந்த யுத்தத்துல ஜெயம் கிடைக்காதான்னு சொல்லி நீங்க விசாரிங்கன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாரு? அந்த இஸ்ரவேலில் உள்ள எல்லா தீர்க்கதரிசியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு ஆகாப்பு. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, யுத்தத்துக்கு ஜெயம் கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னும் வேற யாராவது இருக்கிறாங்களா? வேற யாராவது நல்ல தீர்க்கதரிசி இருக்கிறாங்களான்னு சொல்லும் பொழுது தான் மிகாயா வந்து சொன்னார், இல்லை, இந்த யுத்தத்தில் என்ன பண்ண மாட்டேன், இஸ்ரவேல் ஜனங்க ஆடுகள் வழியறியாத ஆடுகளை போல வழி தப்பி திரியிறாங்கன்னு சொல்லும் பொழுது ஆகாப்பு சொல்லுவார், இவன் எப்பவுமே அப்படிதான், எனக்கு விரோதமாக என்ன பண்ணுவான்? தீர்க்க தரிசனம் சொல்லி எனக்கு விரோதமாக பேசுவான்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அவர் சொல்றாரு, மிகாயா சொல்றாரு, நான் சொல்றபடி தான் ஆகும், நான் வந்து என் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டேன், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் சொல்லுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. ராஜாவை பிரியப்படுத்துவதற்கு நான் யார் கிடையாது, நான் ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு பாகால் தீர்க்கதரிசி கிடையாது. அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்குன்னு உண்மையா அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னவர். அப்போ யோசபாத்து சொல்லுவாரு, நீ போய் தீர்க்கதரிசிகள் கிட்ட போய் விசாரின்னு சொன்னவர். அப்ப இந்த இடத்துல அவர் எந்த அளவுக்கு அவர் விசாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு? அப்போ பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு அவரே நேரடியாக என்ன பண்ணுவார்? அவருக்குன்னு ஒரு பிரச்சனை, அந்த ராஜாக்கு பிரச்சனை வரும்போதே அவர் சொல்லுவார், நீ போய் என்ன பண்ணு, தீர்க்கதரிசி கிட்ட போய் நீ கேளுன்னு சொல்லி சொன்னவர். இப்போ இவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ இவர் என்ன பண்ணுறாராம்? மிகவும் பயந்த மாத்திரத்தில், நாம் பயந்தோம்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பயந்தோம்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, எனக்கு சொன்னாங்க கிட்னி போயிடுச்சு அப்படின்னுட்டாங்க, உனக்கு கிட்னி போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. டாக்டர் சொன்னார், அவ்வளோதாம்மான்னார். நான் என்ன பண்ணிட்டேன், நான் பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு அப்படியே கம்முன்னு தூங்கிட்டேன். சொல்ல போனால் தூங்கலை, அப்படியே பெட்ஷீட்டை போட்டுட்டு சோகத்திலே என்ன பண்ணிட்டேன், என்ன என் லைஃப் என்ன ஆக போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத ஒன்றுமே புரியாமல் நான் படுத்துட்டேன். ஆனால் இந்த யோசபாத்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பயந்து உடனே அந்த பயத்திலிருந்து அவர் என்ன பண்ணல, பயந்து வேற மனுஷங்களையோ இல்லை அழறதோ இல்லை வேற யாரையாவது தேடலாமா, இல்லை வேற ஏதாவது நம்மளுடைய ஆஸ்தி, நம்முடைய சம்பத்து, எல்லா ராஜாக்களும் பகுதிகள் கட்டினாங்க, பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து நிரப்பினாங்களே, அதை வச்சு ஏதாவது பண்ணலாமா? எதையுமே தன்னுடைய சுயமா அவர் பண்ணவே இல்லை. அவர் ஒன்று பண்ணாரு, கர்த்தரை தேடுவதற்கு அவர் ஒருமனப்பட்டாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இதை நம்ம ஒரு நாளாவது நம்ம யோசிச்சிருப்போமா?
நமக்கு யார் மூலமாவது ஒரு பயமோ இல்லை சரீரத்தில் குறித்து ஏதோ ஒரு பயமோ திகிலோ நம்மளை பிடிக்கும் பொழுது நான் இல்லை என் ஆண்டவரை நான் தேடுவேன், நான் ஒருமனப்பட்டு என் ஆண்டவரை நான் போய் பார்ப்பேன், என் ஆண்டவர்கிட்ட கேட்பேன்னு நம்ம யோசிச்சிருப்போமா? அப்போ பாருங்க, இந்த ராஜா பண்ணுறாரு, கர்த்தரை தேடுவதற்கு அவர் ஒருமனப்பட்டு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தானா. ஒரு ஆமையன்னு சொல்லுவோமே, எவ்வளோ நல்ல விஷயத்தை அவர் பண்ணார் பாரு. முதல்ல அவர் தேடினாரு, ரெண்டாவது யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட என்ன பண்ணாங்களாம், வந்தா. யூதா பட்டணத்தில் உள்ள மொத்த பேரும் யாரை தேடி வந்துட்டாங்க? கர்த்தரை தேடுவதற்காக வந்து எங்க வந்து நின்ட்டாங்களாம்? எல்லா ஜனங்களும் எருசலேமியரும் சபையில வந்து நின்றுட்டாங்க. ஒரு ஆமையன்னு சொல்லுவோமே. 6 வாசிங்க. ம் 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 பாருங்க, யோசபாத்தியுடைய பெயரின் அர்த்தம் என்றால் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. யோசபாத்தினுடைய பெயர் அர்த்தம் என்னன்னா கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அப்போ அவர் இந்த இடத்துல சொல்றாரு, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. என்னைக்காவது நம்ம இப்படி ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளுடைய பிரச்சனையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த சீக்ரெட் யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா யோசபாத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஆமேன் சொல். எந்த அளவுக்கு என்னுடைய கைபலன், என்னுடைய சுயபலன், நம்மளுடைய சுயபலத்தில் ஓடவும் முடியாது, நம்மளுடைய கைபலனில் சாதிக்கவும் முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஆண்டவர் சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அடிக்கடி எங்கள் அம்மா கிட்ட நானும் சரி எங்கள் அப்பாவும் சரி இந்த வார்த்தையை சொல்லுவோம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ நினச்சானா கூட நான் என்ன பண்ணுவேன், சம்பாரித்து நான் என் கடன் எல்லாத்தையும் தீர்த்துருவேன். அப்போ நானும் சொல்லுவோம், எங்கள் அப்பாவும் சொல்லுவோம், 2 பேருமே சேர்ந்து, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஆண்டவர் ஆசீர்வதித்தாலே ஒழிய ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் போயிட்டார்னா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாள் படுத்தோம்னா கூட நம்மளால் ஒரு வேலையை செய்ய முடியுமா? நமக்கு கையும் காலும் ஆக்டிவாக இருந்து உழைக்கிறதுக்கு அவர் கிருபை செய்ததுனால தான் நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இந்த ரகசியம் இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அப்போ அவர் சொல்றாரு, உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து வாசிங்க. எங்கள் தேவனாகிய ம் ஆ ம் எவ்வளவு அழகா கேட்கிறார். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாக ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அவர்கள் இங்கே இதிலே உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். நான் சொல்றதை மட்டும் வாசிங்க. 17 வாசிங்க. 17 எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்னு சொல்லி ராஜா முதல்ல அவர் பயந்தார். ராஜா பயந்தா அப்போ கூஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு விஷயத்தை குறித்து, இப்போ பாஸ்டே ஒரு விஷயத்தை குறித்து, இப்போ கொரோனா வந்தது, இப்போ பாஸ்டே வந்து ஐயோ போச்சு, அவ்வளோதான் போச்சு, பாஸ்டருக்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மற்ற நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான் போச்சு, பாஸ்டருக்கே வந்துச்சு, அவ்வளோதான், நம்மளாம் என்ன ஆக போகிறோம், நம்மளை பலப்படுத்துறவருக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவரே சோர்ந்து போயிட்டார், நம்மளாம் என்ன ஆகும் அப்படின்னு நினைப்போமா? நினைக்குமா? என்னவா திரும்ப வருதுன்னு சொல்றாங்கம்மா. பாருங்க, அப்போ
ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல அவர் பயந்தார். ஆனால் அவர் திரும்பவும் அவர் திடப்படுத்தி கொண்டு அவர் ஜெபிச்சதுக்கப்புறம் அவர் பலப்பட்டதுக்கப்புறம் அவர் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு, இந்த ராஜா பலப்படுத்துறார். நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக அவர் என்ன பண்ணுவார், அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு எதிராக புறப்படுங்க. அந்த சத்துருக்களுக்கு எதிராக சீரியா படை என்பது சாதாரண படை அல்ல. சீரியா படை ரொம்ப ஆள்பலம், அந்த பலம் இந்த பலம், எல்லா யானைப்படை குதிரைப்படை அந்த படை இந்த படைன்னு அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆட்கள். அவங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க என்னால் முடியாதுப்பா உங்களை அல்லாமல்னு சொல்லி ஆண்டவரே அவர் சார்ந்திருந்து ஜனங்கள் என்ன பண்றாரு, உற்சாகப்படுத்துறாரு. ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, கலங்காமல் இருங்க, நாளைக்கு அவர்களுக்கு எதிராக நீங்க புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. யுத்த வீரர்களை பார்த்து சொல்றாரு, ஸ்ட்ரென்த் பண்றாரு, அவங்கள என்ன பண்றாரு, பலப்படுத்துறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க, யுத்தம் கர்த்தருடையது. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. என்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகிறோமோ அன்னைக்கு அவர் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. யுத்தம் யாருடையது, கர்த்தருடையது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிராய் சத்துரு எந்த காரியம் நமக்கு விரோதமாய் பண்ணாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பணிந்து குனிந்து, ஆண்டவரே நான் அல்ல, நீங்களே காரியத்தை வாய்க்க பண்ணுவீங்க, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நாம் அவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணோம்னா அவர் நமக்காக நிற்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இந்த ரகசியம் யோசபாத்துக்கு தெரிஞ்சு அவர் முதல்ல தாழ விடுறாரு. அவருக்கு பின்னாடி அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, தாழ விடுறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அவர் பணிந்து கொள்றாரு, அந்த ஜனங்களும் பணிந்து கொள்றாங்க. இந்த ராஜா பாகால்களை சேவிச்சா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, பாகால்களை சேவிப்பாங்க. அவர் ராஜா எவ்வளியோ அதே வழிதான் ஜனங்களும் என்ன பண்றாங்க, பின்பற்றுறாங்க. பாருங்க, கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமா என்ன பண்ணாங்களாம், துதித்தாங்களாம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. 17 போடுங்க. 17 18 யோசு 19 அவர்கள் 20 அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோ வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அவர் திரும்பவும் ஒரு விசை ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரை நம்பணும், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். தெலுங்குல என்னம்மா சொல்வீங்க, நிலைப்படுவீர்கள்னா ஸ்திரப்படச்ச பாருங்க. அப்போ நீங்க நிலைப்படுவீங்க, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க, ஒரு இடத்துல நீங்க இருப்பீங்க. நிலையான ஒரு வாசஸ்தலம். நம்ம அங்கேயும் இங்கேயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஓட மாட்டோம், நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவர் ஒரே இடத்துல நம்மளை நிலைப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சித்தினா நம்ம தெலுங்குல என்னம்மா, நல்ல புத்தியா, சித்தி பெருவி. பாருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, தீர்க்க தரிசிகளை நம்புங்கள். தீர்க்க தரிசனம் அப்படியா, அதே இதை நம்புறதா? சக்சஸ் பாஸ்டர் சொல்ற அதுதான், வெற்றி பெறுவது, வெற்றி பெறுவது, காரியத்தை வாய்க்க பண்ணுவது. அப்ப பாருங்க, தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசிகளை என்ன பண்ணுங்க, நீங்க நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆண்டவர் சொல்ற, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் எப்படி போவாங்களாம், சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நானும் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறேன், ஆண்டவரே எங்கள் சபையில் தீர்க்க தரிசிகளை எழுப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களை என்ன பண்ணுங்க எங்களுக்கு தாங்கப்பா, நல் வழியில் நடத்துவதற்கும் நல் வழியில் நடப்பதற்கும் எங்கள் சபையை என்ன பண்ணுங்க, வரும் நாட்களில் தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்து எங்களை ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். 22 வாசிங்க.
22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பாருங்க. அந்த யோசபாத் என்ன பண்றாரு, வேற ஆயுதம் தரித்த சோல்ஜரை என்ன பண்ணல, படை வீரர்களை முன்னாடி நிறுத்தல, அந்த யுத்தத்துல பாடகர்களை முன்னாடி நிறுத்தினாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுவார் பாருங்க. ஜீவனுள்ள மகத்துவம் உள்ள தேவனை துதிப்பதற்கு அந்த இடத்துல வருது. மகத்துவம் உள்ள கர்த்தரை துதிப்பதற்கு யாரை முன்னாடி நிறுத்தினாராம்? யுத்ததாரிகளை நிறுத்தலையா, பாடகர்களை நிறுத்தினாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இந்த முழு இந்த யுத்தமும் அவர் யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாருன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனாலதான் மனுஷங்களை நிக்க வைக்காம பாடகர்களை அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை துதிக்கிறவர்களை என்ன பண்ணாரா நிக்க வச்சு அவங்க பாடுறாங்க ஆண்டவர் என்ன பண்றாங்க, துதிக்க அந்த வந்தாங்க பாருங்க, அம்மோன் புத்திரர், மோவாபிய புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே கலகம், அவங்களுக்குள்ளேயே கிளாஷ் ஆகி ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணாங்களா, எழும்பி அவங்க வெட்டுண்டு விழுந்தார்களாம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ ஆண்டவரே என்ன பண்ணாரு, ஆண்டவர் கருத்துல இந்த யோசபாத் மொத்தத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரானரியா என்ன பண்ணிட்டாரு, பாடகர்களை நிறுத்த ஆண்டவரை துதிக்க ஆண்டவரே அந்த இடத்துல இறங்கி அவரே யுத்தங்களை என்ன பண்ணிட்டாரு, நடத்திட்டாரு. 23 வாசிங்க, 26 வாசிப்போம். ஸ்தோத்திரம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆகையால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்றும் பேர் தரித்தார்கள். அப்போ பெராக்காவில் அவங்க கூடி கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரம் செலுத்தினார்களாம். அப்போ இந்நாள் வரைக்கும் அந்த இடத்துக்கு என்னன்னு பேரா, அங்க பெராக்காவிலே அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 27, 30, 31 மட்டும் வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடுவோம். அவர்கள் பாருங்க, தம்பூரோடும் சுரமண்டலத்தோடும் பூரிகையோடும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்ததாம். யோசபாத் யூதாவை அரசாண்டான். அவன் ராஜாவாகிற பொழுது 35 வயதாய் இருந்து 25 வருடம் எருசலேமிலே அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்சியின் காலம் எங்கும் எப்படி இருந்ததா, அமெரிக்கையாய் அமைதியான ஒரு ஆட்சியை செய்தாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அப்ப யோசபாத் செய்த 6 காரியத்தை மட்டும் சொல்லுங்க, நம்ம முடிச்சிருவோம். இரண்டாவது, தன்னுடைய வழியை தேடினார். அடுத்தது கர்த்தரை தேடுகிறதுல அவருடைய இருதயம் எப்படி இருந்ததா, உற்சாகமா இருந்ததா. 4வது இல்ல, அதுக்கு முன்னாடி ஒண்ணு, ஜனங்களை என்ன பண்ணாரா, கர்த்தரிடத்துல ஜனங்களை என்ன பண்ணாரு, திருப்பினார். அடுத்ததுமா நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினாராம். அடுத்தது கர்த்தரை தேடுவதற்கு ஒருமனப்பட்டார். அதற்கு முன்பாக உபதேசிக்கிறதற்கும் போதகம் பண்ணுவதற்கும் ஆட்களை என்ன பண்ணாராம், உபதேசிக்கிறவர்களை, பிரபுக்களை அனுப்பினாரா. இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை ஆண்டவருக்கு அவர் செய்ததுனால ஆண்டவர் இவருக்காக என்ன பண்ணாரு, யுத்தங்களை நடப்பித்தாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் யாருடையது, கர்த்தருடையதுன்றனால நம்ம எப்பவுமே சும்மாதான் இருப்போம். ஆனா யார் யுத்தம் செய்யணும், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யணும். அது இப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய பாலிசியா இருக்கு. ஆனா ஆண்டவர் யோசபாத்து எப்படி இருந்தாரு, அவரு காரியங்கள், அவருடைய செய்கைகளை அவர்கிட்ட ஒப்புவித்து, அவர் செய்கைகளை எப்படி இருந்தது, செய்கைகள்ல பலத்தவனாயி ஆண்டவருக்கு அருமையாய் என்ன பண்ணாரு, அற்புதமாய் நடந்து கொண்டார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணணும், ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுதே அவர் என்ன பண்ணுவார், அப்பொழுது காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.